ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டாக்ஸ் நகர் தமிழ். இன்றைக்கி நம்மளோட சேனலில் இன்கம் டேக்ஸ் ரீஃபண்டு யாருக்கெல்லாம் ஹோல்டில் இருக்கோ அவங்களுக்கு டிபார்ட்மெண்ட்லேருந்து ஒரு மெயில் ஒன்று அமைச்சிருக்காங்க. அந்த மெயிலில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஐடிஆர் ஹேஸ் பீன் டெம்பரரி கெப்ட் ஆன் ஹோல்ட் அண்டர் த ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ஃப்ரேம் ஒர்க் ஆஃப் டிபார்ட்மெண்ட் ஃபார் ஃபாலோயிங் ரீசன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மெயிலை ரிசீவ் பண்ணவங்க அடுத்து என்ன பண்ணணும், அது மட்டும் இல்லாமல் இந்த மெயில் எந்த ரீசனுக்காக அவங்க சென்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற விஷயத்த இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக கவர் பண்ணியிருக்கோம். அதனால் இந்த வீடியோவை கடைசி வரை ஸ்கிப் பண்ணாமல் பார்க்குறது மட்டும் இல்லாமல், இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைபே பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் இருக்கும், அந்த சிம்பிளை நீங்கள் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் எப்போல்லாம் இந்த மாதிரியான இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ போடுறனோ அது வந்து நோட்டிஃபிகேஷன் மூலமாக உங்களுக்கு வந்து கிடைக்கும். உங்களுக்கு ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும், ஜிஎஸ்டி ஃபைலிங் பண்ணணும், இன்கம் டேக்ஸ் ஃபைலிங் பண்ணணும், டிடிஎஸ் அமௌண்ட்டு ஃபைலிங் பண்ணணும், அப்புறம் இபிஎஃப் இஎஸ்ஐசி ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபைலிங், இந்த மாதிரியான டேக்ஸ் ரிலேட்டட் சர்வீஸ் தேவைப்பட்டுச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரியுற அந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணலாம். நீங்கள் காண்டாக்ட் பண்ணால் உங்களுக்கு மார்க்கெட்டில் இருக்கிற ப்ரைஸை விட கம்மியான ப்ரைஸ்க்கு இந்த சர்வீஸ் எல்லாம் உங்களுக்கு நாங்கள் உடனே பண்ணித்தர ரெடியாக இருக்கும். அப்புறம் ஃப்ரீலான்ஸ் சர்வீஸ் ஸ்டார்ட் பண்ணணும், டேக்ஸ் ப்ராக்டிஷனராக ஆகணும், அப்புறம் சீனியர் அக்கௌண்டண்டில் மேனேஜ்மெண்ட் லெவலில் நான் வந்து மூவ் ஆகணும், ஹை லெவலில் போகணும், டேக்ஸ் ரிலேட்டடான விஷயங்கள் நான் வந்து கற்றுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்களுக்காக நம்ம 6-in-1 காம்போ ரெக்கார்டர் கிளாஸஸ் வந்து கொண்டு வந்திருக்கோம். இந்த கிளாஸில் வந்து ஜிஎஸ்டியிலேருந்து இன்கம் டேக்ஸு, டிடிஎஸ்ஸு, டிசிஎஸ்ஸு, இபிஎஃப், இஎஸ்ஐசி வர நீங்கள் ஈஸியான எக்ஸாம்பிள்ஸ் மூலமாக லைவ் ப்ராக்டிக்கல் மூலிமா, அதாவது லைவ் ப்ராக்டிக்கல்னால் என்னுடைய ஒரிஜினல் கேஸை வச்சு தான் இந்த ஒவ்வொரு டாக்ஸேஷன் கோர்ஸையும் நம்ம கவர் பண்ணியிருப்போம். அதனால் உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இது வந்து கம்ப்ளீட் லைவ் ப்ராக்டிக்கல் வீடியோவோடு இருக்கும், ரெக்கார்டட் வீடியோ தான் எல்லாமே. உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிற மாதிரி நம்ம இந்த கிளாஸை வந்து செட் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணாமல் ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணி இந்த கிளாஸ் வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். இதோட ஆஃபர் ப்ரைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 4999 தான். அதனால் ப்ரைஸ் வந்து வேரியபிள் ஆகலாம். ஸோ அதனால் இந்த ஸ்பெஷல் ஆஃபர் முடிகிறதுக்குள்ளே இந்த கிளாஸை வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். டாக்ஸேஷன் கோர்ஸ் மட்டும் இல்லாமல் நம்ம புதுசாக டேலி பிரைம் ரெக்கார்டர் கோர்ஸை வந்து இன்ட்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம். இது யாருக்கெல்லாம்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து அக்கௌண்ட்ஸ் கற்றுக்கணும், டேலி பிரைமும் நான் கற்றுக்கணும், இதுக்காக நான் வந்து நேரத்தை வந்து ஒரு இன்ஸ்டியூஷனில் போய் செலவு பண்ண முடியாது, அது இல்லாமல் எனக்கு வேலைக்கு பார்ட் டைமாக நான் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன், எனக்கு வேலைக்கும் போகணும், கற்றுக்கிறதுக்கு டைம் இல்லை அப்படின்றவங்களுக்காக இதை நம்ம கொண்டு வந்திருக்கோம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒரு ஆஃபீஸில் ஒரு மேனேஜ்மெண்ட்டு, நீங்கள் வந்து ஒரு எம்ப்ளாயராக இருந்தீங்கன்னா உங்களுடைய எம்ப்ளாயிக்கு வந்து ட்ரெயின் பண்ணணும், டேலியை வந்து கற்றுக் கொடுக்கறதுக்கு நம்மளுக்கு வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி கற்றுக் கொடுக்க முடியாது புதுசாக ஜாயின் பண்ணுறவங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து அவங்களுக்கும் நீங்கள் இதை வாங்கி கொடுத்துறீங்க நியூ ஜாயினிக்கு, அவங்களும் இந்த கோர்ஸை பார்த்துட்டு டேலியை வந்து ஈஸியாக கற்றுப்பாங்க. இந்த டேலி கோர்ஸில் என்ன சிறப்பம்சம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டேலியை மட்டும் சொல்லி தராமல் இதில் அக்கௌண்டிங் கான்செப்ட்லேருந்து நம்ம கவர் பண்ணிடுறோம். உதாரணத்துக்கு அக்கௌண்ட்ஸ்னால் என்ன, இப்போ ஒரு பிஎஸ்சி ஸ்டூடெண்ட்டோ ஒரு இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்டோ வந்து நம்ம டேலி பிரைம் கிளாஸ் பார்க்குறாருன்னா அவருக்கும் அந்த அக்கௌண்ட்ஸ் கான்செப்டை புரிய வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஜேர்னல் என்ட்ரி, பிஆர்எஸ், ஜிஎஸ்டி இந்த மாதிரி ஹையர் லெவலில் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் மூவ் பண்ணுவோம். அதனால் வந்து அவங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இதில் வந்து ஜிஎஸ்டி ப்ரொஃபஷனல் லெவல் அப்படின்ற ஒரு கான்செப்டை நம்ம இதில் கொண்டு வந்திருக்கு. இதில் வந்து ஜிஎஸ்டிலேருந்து A to Z, ஜிஎஸ்டி பில்னால் எப்படி இருக்கும், அது எப்படி போடணும், ஜிஎஸ்டியில் இருக்க எல்லா கான்செப்டும், கம்போசிஷன் டீலரு, எக்ஸ்போர்ட்டு, இம்போர்ட், இந்த மாதிரி எல்லா சப்ஜெக்டையும் நம்ம கவர் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் இந்த ஜிஎஸ்டி ப்ளஸ் இந்த டேலி பிரைம் யூஸ் பண்ணி நீங்கள் ஈஸியாக வந்து ஒரு அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் வேலைக்கு ஜாயின் பண்ண முடியும். இந்த டேலி பிரைமுடைய ஆஃபர் கோர்ஸோடைய ஃபீஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 2999 மட்டும்தான். ஸோ அதனால் வந்து இதோடைய டீட்டெயிலும் நம்ம வந்து லைஃப் டைம் ஆக்சஸோடு கொடுத்துருக்கோம். இதோடைய கிளாஸ் டீட்டெயில் உங்களுக்கு தெரியணும்னா ஸ்க்ரீனில் தெரியும் நம்பரை காண்டாக்ட் பண்ணி நான் உங்களுக்கு இந்த கிளாஸோட டீட்டெயில் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் வந்து இதுவே 6-in-1 ரெக்கார்டர் டாக்ஸேஷன் கோர்ஸையும் டேலி பிரைமையும் சேர்த்து வாங்குறீங்கன்னா உங்களுக்கு ஆஃபர் ப்ரைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட், அது ரேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா காம்போ ஆஃபரில் 5999 மட்டும்தான். அதாவது நீங்கள் இந்த 5999 கொடுத்து டாக்ஸேஷன் கோர்ஸையும் நீங்கள் வாங்கிக்கலாம், டேலி பிரைமும் வாங்கிக்கலாம். ஸோ இது ரெண்டுத்தையும் நீங்கள் காம்போ வாங்கினா மட்டுமே இந்த 5999 அப்படின்ற ஆஃபர் ப்ரைஸ் மூலிமா நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ இந்த கிளாஸ் வாங்கணுன்னு உங்களுக்கு ஆர்வம் இருந்துச்சுன்னா கீழே இந்த டிஸ்பிளேல இருக்கிற இந்த நம்பரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணி இந்த கிளாஸ் வந்து வாங்கிக்கலாம். அப்புறம் நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணணும்னு விருப்பம் இருந்துச்சுன்னா இந்த வீடியோவில் டிஸ்கிரிப்ஷன்லேயே அந்த 2 குரூப்புடைய லிங்க் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். விருப்பம் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு ஃப்ரீ வாட்ஸ்அப் குரூப் தான். நம்ம இந்த ரீசன்ட் டேஸாக இன்கம் டேக்ஸில் இருந்து இந்த மாதிரியான பர்டிகுலர்லி நான் இந்த ஸ்க்ரீனில் காமிக்கிற மாதிரியான ஒரு மெயில் வந்து நிறைய பேருக்கு வந்து ரிசீவ் ஆகிட்டு இருக்குது. இந்த மெயிலில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா,
பொதுவாக அசஸ்மெண்ட் இயர் 25-26, அதாவது 2024-25 ஃபினான்ஷியல் இயர்னு சொல்லுவாங்க. அந்த இயரில் ஐடிஆர் ஃபைல் பண்ணவங்க, அதாவது ப்ரீவியஸே லாஸ்ட் இயர் பண்ணோம் இல்லையா, இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணியிருப்போம். அந்த இயரில் பர்டிகுலராக ஃபைல் பண்ணவங்களுக்காக இந்த மெசேஜ் வந்திருக்கு. ஸோ இது கிட்டத்தட்ட ஒரு வார்னிங் மெசேஜ் மாதிரின்னு சொல்லலாம். இந்த மெயிலில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அதில் அவங்க பேன் நம்பரு அதெல்லாம் அவங்க பேரெல்லாம் போட்டுட்டு, இட் இஸ் நோட்டீஸ்டு that a claim of a refund has been made in latest revised income tax return assessment year mention பண்ணிடுறாங்க. ITR has been temporarily kept on hold under the risk management framework of department for the following reasons. அதாவது உங்களுடைய நீங்கள் ஃபைல் பண்ண இன்கம் டேக்ஸ் ஃபைலிங்கை ரீசெண்டாக பண்ண ரிவைஸ் ரிட்டனாக இருக்கட்டும், அது ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டு கீழே நாங்கள் டெம்பரரியாக ஹோல்டில் வச்சுருக்கோம். ஸோ அப்போ எப்போ வேணால் அதை ரிலீஸ் பண்ணலாம், அந்த ரீஃபண்ட் எப்போ வேணால் இஷ்யூ பண்ணலாம். பட் அப்புறம் ரீசன்ஸ் என்ன சொல்கிறாங்க, எதனால் ஹோல்டில் வச்சுருக்கேன் அப்படின்ற ரீசன் என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, யூ ஹாவ் கிளைம்ட் a significant refund out of TDS deducted on receipt of salary income. அதாவது நீங்கள் உங்களுடைய ஃபார்ம் 16 சொல்லப்பட்ட டிடிஎஸை விட அதிகமாக நீங்கள் டிடக்ஷன்ஸ் காமிச்சு டிடிஎஸ் கிளைம் பண்ண முயற்சி பண்ணதா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு அதுதான் மீனிங். உங்களுக்கு புரியணும்னா, நீங்கள் இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணியிருப்பீங்க, அப்போ என்ன பண்ணியிருப்பீங்க, ரீஃபண்டு வரணும். அதான் நான் பல முறை என்னுடைய பல வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன், இந்த மாதிரி நோட்டீஸ் வரும், இந்த மாதிரி ரீஃபண்ட் கிளைம் ஃபேக்காக டாக்குமெண்ட் ப்ரொடியூஸ் பண்ணாலோ இல்லை ஃபேக்காக நீங்கள் டிடக்ஷன்ஸ் காலமில் அந்த இடத்துல தேவையில்லாமல் நான் ஹெச்ஆர்ஏ இன்க்ரீஸ் பண்ணி காட்டுறது, மெடிக்கல் எக்ஸ்பெண்டிச்சரை இன்க்ரீஸ் பண்ணி காட்டுறது, டொனேஷன் கொடுத்ததா காட்டுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணுறவங்களுக்கு தான் இந்த மாதிரியான மெசேஜ் அதாவது இந்த மாதிரி மெயில் வந்திருக்கு. ரெண்டாவது ரீசன் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஏதாவது எக்ஸம்ஷன் டிடக்ஷன்ஸோ நீங்கள் கிளைம் பண்ணியிருக்கீங்க அந்த இன்கம் டேக்ஸில், அதாவது அலோவன்சஸ்ஸு, அது ட்ராவல் அலோவன்சஸ், மெடிக்கல் அலோவன்சஸ், இந்த மாதிரி வேறு ஏதாவது தேவையில்லாத அலோவன்சஸை இல்லாத அலோவன்சஸ், ஃபார்ம் 16 இல்லாத ஒரு அலோவன்சஸை நீங்கள் போட்டு கிளைம் பண்ணதா இதில் இருக்குது, தகவல் இருக்குது. அதுவும் என்னது, அதனாலையும் நாங்கள் ஹோல்டில் வச்சுருக்கோன்ற ரீசன் சொல்லிட்டாங்க. ஸோ இந்த இது வந்துருச்சு, ஓகேங்களா. இந்த மாதிரி நீங்கள் ஃபைலும் பண்ணிட்டீங்க, ரிவைஸ் ரிட்டர்ன்லேயும் அந்த மாதிரி தப்பாக பண்ணிட்டீங்க. ஸோ அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு போனால் அதுலேயே அவங்க ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, அப்டேட் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணி இதை நீங்கள் கரெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஆப்ஷனும் இவங்க தெளிவாக இந்த மெயிலில் சொல்லிட்டாங்க. அதனால் நீங்கள் யாரெல்லாம் இந்த மாதிரி இப்போ நிறைய பேர் கேட்குறாங்க நம்மளை கால் பண்ணி, என்னுடைய ஐடிஆரை நான் ஜூனில் பண்ணேங்க, ஆரம்பத்திலே பண்ணிட்டேன், ஜூன் 2025 2025 நான் என்ன பண்ணிட்டேன், என்னோடய ஃபார்ம் 16 வச்சு ஒரு ஆடிட்டர்ட்டையோ கன்சல்டன்ட்டையோ ஆஃபீஸில் வேலை பார்க்குறவங்கள்டையோ கொடுத்து நான் ஃபைல் பண்ணிட்டேன். பட் இன்னும் பார்த்தீங்கன்னா அடுத்த ஜூனே வந்துடும் போல இருக்குது, அடுத்த ஃபினான்ஷியல் இயரே வந்துடும், இன்னும் என்னுடைய ரீஃபண்ட் அண்டர் ப்ராசஸ்லேயே இருக்குது, ஐடிஆர் ப்ராசஸ் ஆகாமலே இருக்குது அப்படின்ட்டு என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா இதுதான் ரீசன். ஸோ இதை அவங்க அப்போவே கொடுத்துருக்கணும். ஸோ அப்போ நிறையா ஃபைலிங் எல்லாம் இருந்துச்சு. அது இல்லாமல் ரிவைஸ் ரிட்டனு ஐடிஆருக்கே நம்ம செப்டம்பர் 16 வரை அவங்க டேட் கொடுத்துருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் ஏகப்பட்ட அந்த போர்ட்டலில் ப்ராப்ளம் இருந்துச்சு. அதனால் இப்போ இவங்க இஷ்யூ பண்ணுறாங்க இந்த மாதிரியான மெயில்ஸ் எல்லாம். ஸோ அதனால் அசசிக்கு உங்களை மாதிரி நீங்கள் ஐடிஆர் ஃபைல் பண்ணவங்களுக்கு வேறு ஆப்ஷனே கிடையாது. ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், உங்களுடைய ஒரிஜினல் ரிட்டர்ன் ஆஸ் பர் ரூல்ஸ் என்ன உங்களுடைய ஃபார்ம் 16 இருக்கோ அதை காமிச்சு தான் நீங்கள் ஃபைல் பண்ணியிருக்கணும். சப்போஸ் அதை ஃபைல் பண்ணாமல் நீங்கள் மிஸ் பண்ணியிருந்தா இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக எடுத்துக்கிட்டு நீங்கள் ஃபைல் பண்ணி, சப்போஸ் நீங்கள் இதை ஃபைல் பண்ணாமல் விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரீஃபண்டு வரும், பட் வராத இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது, டைரெக்டாக நோட்டீஸ் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நம்ம எதுவும் இந்த வீடியோவில் தெளிவாக நம்ம சொல்லவும் முடியாது. ஸோ அதனால் முன்னெச்சரிக்கையாக நீங்கள் பண்ண வேண்டிய என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கன்சல்டண்ட்டையோ ஒரு ஆடிட்டர்ட்டையோ ஒரு டேக்ஸ் ப்ரொஃபஷனலோ கன்சல்ட் பண்ணி காண்டாக்ட் பண்ணி உங்களோட விவரத்தை சொல்லுங்கள், நீங்கள் இந்த மாதிரி பண்ணிட்டேன், இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்ற தெளிவாக அவங்களுக்கு சொன்னால் அவங்களுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது சப்போர்ட் தேவைன்னா நம்மளை தாராளமாக நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம், நம்ம ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கும். ஸோ அதனால் இந்த வீடியோவில் நம்ம சொன்னது எல்லாமே உங்களுக்கு இந்த இமெயிலை பற்றி தான், இந்த ரிசீவ் ஆன இந்த மெயிலை பற்றி தான் நான் சொல்லியிருக்கேன். ஸோ அதனால ஒரு டீட்டெயிலாக ஒரு வீடியோ போடணுமே நம்ம எடுத்து போட்டோம். ஸோ அதனால் டைம் வேஸ்ட் பண்ணாமல் யாரெல்லாம் இந்த மாதிரி உங்களுக்கு தான் தெரியும், நீங்கள் எப்படி ஃபைல் பண்ணீங்க, ஐடிஆர் ஃபைலை எப்படி பண்ணீங்க அப்படின்றது உங்களுக்கு தான் தெரியும். யாரெல்லாம் இந்த மாதிரி பண்ணீங்களோ உடனடியாக நீங்கள் அதுக்கான ஆக்ஷனை எடுங்க. இந்த மெயில் ரிசீவ் ஆகிடுச்சுன்னு சர்வசாதாரணமாக நினைக்கவும் வேண்டாம், பயப்படவும் வேண்டாம், பேனிக்காகவும் வேண்டாம். ஸோ உடனே நீங்கள் என்ன மிஸ்மேட்ச் ஏற்பட்டிருக்கு, என்ன ஃபால்ட்டாக பண்ணியிருக்கோம் அதை லிஸ்ட் அவுட் பண்ணி கரெக்ட் பண்ணிங்கனாலே போதும். ஓகேங்களா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்.
மறக்காமல் இந்த டாக்ஸ் நகர் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.